கனிமாவின் கலாட்டாக்கள் நான் ஸ்டாப் கொண்டாட்டங்கள் கனிமாவின் கலாட்டாக்கள். என்னடா ஏதோ அவசரம்னு சொல்லி வர சொன்ன, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடா, தனியா போர் அடிச்சது. அதான் நீ சும்மா தானே இருப்ப, அதான் உன்னையும் கூப்பிட்டேன். எப்படியே நான் சும்மா இருப்பேன்னு நீயே முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? அப்படியா? அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கொஞ்சம் சொல்லு பாப்போம். சரி கூப்பிட்ட, இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. அப்படி வா வலிக்கு. டேய், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா நாயகளா உன்னை கூப்பிட போறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல, அதான் சரி உன்னையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அப்ப ஒண்ணு பண்ணலாம், நம்மகிட்ட இருக்கிறது போன் மட்டும்தான். அதனால என்ன பண்ணுவோம், நம்ம இருக்குல்ல அதை வச்சு நம்ம டைம் பாஸ் பண்ணுவோம். அதை வச்சு எப்படா டைம் பாஸ் பண்ணது? நீ போன ஏறா, நான் சொல்றேன். இந்தா மொபைல் எடுத்தாச்சு, இப்ப என்ன பண்ணணும்? சாட் ஜிபிடி ஏறா. இந்தாடா சாட் ஜிபிடி, என்ன தாண்டா பண்ண போற? இப்ப பாரு. ஹலோ ஏஐ, ஹலோ ஹலோ ஏஐ, என் மூளையில எவ்வளவு பணம் இருக்கோ அதை என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மாத்துறது கொஞ்சம் சொல்லு பாப்போம். டேய், என்னடா கேள்வி இது? நீ சும்மாறா, என்ன கேட்க விடு. ஏஐ நீ சொல்லு. நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி, அது எனக்கும் தெரியும், பதில சொல்லுங்க. உங்களுக்கு உங்க பணம் டாலர்ல வேணுமா இல்ல ருபீஸ்ல வேணுமா? ருபீஸ்ல தான். ஆமா ஆமா, ருபீஸ்ல தான் வேணும். டாலர்ஸ்லன்னா எங்களுக்கு செலவு பண்ண தெரியாது. உங்களுக்கு எவ்வளவு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? 1 கோடி ரூபா. சும்மாறா, 10 கோடி. 10 கோடி வேணும். ஆமா ஆமா, 10 கோடி தான். நான் தான் தப்பா சொல்லிட்டேன். ஓ 10 கோடியா? சரி 10 கோடிக்கு எவ்வளவு சைவர்னு சொல்லுங்க. டேய், உனக்கு தெரியுமாடா? தெரியலடா. இல்ல, நான் தெரியாம 10 கோடின்னு சொல்லிட்டேன். 100 ரூபாய் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா போதும். சரி, ஒரு நம்பர் நோட் பண்ணுங்க. ஏய், நம்பர் நோட் பண்ணணுமாடா? டக்குன்னு பண்றா. இல்ல பண்றேன். ஏய் சொல்லு. 568942. 568942. நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ இது யாரோட நம்பரு? ஓ இதுவா? இது பெஸ்ட் கண்ட்ரோலோட நம்பர். இப்போ எதுக்கு எங்களுக்கு பெஸ்ட் கண்ட்ரோலோட நம்பர் தர? ஏன்னா உங்க மூளையில ரொம்ப கிருமி பரவிடுச்சு. அவங்க வந்து அதை அழிச்சிடுவாங்க. நாயே. என்ன டேய், ஏஐ வச்சு நாம விளையாடுவோம்னு சொன்னேன், அது நம்மளை வச்சு விளையாண்டுட்டு போயிடுச்சு. ஒரு ஏஐ உன்ன நாயின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நிலைமை மாறி போயிடுச்சு. வேணா இன்னொரு கேள்வி கேட்டு பாப்போமா? வேணாண்டா. டேய், அது வெளியே வந்து அடிக்க போகுதுடா. சும்மா இருடா, ஒன்னும் ஆகாது, நான் இருக்கம்ல. ஹலோ ஏஐ, நான் சுத்தமா படிக்காம வெறும் ரீல்ஸ் மட்டுமே பார்த்துட்டு எக்ஸாம்ல எப்படி ஃபர்ஸ்ட் வரதுன்னு கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கேள்வி கேட்டேன்னா போனுக்கு வெளியே வந்து அடிப்பேன், நாயே. டேய், ஒரு ஏஐ 2 வாட்டி உன்ன நாயேன்னு திட்டி இருக்கடா. இப்ப மாதிரி சும்மா இருடா. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கேன். நீ இன்னும் தெரிஞ்சலையாடா? அது எப்படி? அது நம்மள கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கு, எப்படி சும்மா விடுறது? எனக்கு என்னமோ இது சரியா படல. சரி கேளு. ஹலோ ஏஐ, இருக்கியா? நான் இருக்கேன், நீ இன்னும் போகலையா? டேய், இதோட நிறுத்திக்கடா, போற போக்கு எதுவுமே சரியா இல்ல. நீ சும்மா இருடா. ஹலோ ஏஐ, அலாரம் வைக்காம காலையில 5 மணிக்கு எப்படி எந்திரிக்கிறது கொஞ்சம் சொல்லு பாப்போம். இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா நைட்டு சீக்கிரமே தூங்கணும். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. அது எப்படி? எங்க வீட்டுல சாப்பாடே 9 மணிக்கு தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. 10 மணிக்கு தான் எனக்கு சாப்பாடே கிடைக்கும். சாப்பிட்ட சாப்பாடு செரிக்க 1 மணி வரைக்கும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். நான் எங்க இருந்து 9 மணிக்கு தூங்குவேன்? அப்ப உங்க வீட்டுல சீக்கிரம் சமைக்க சொல்லுங்க. என்னது? வீட்டுல சீக்கிரம் சமைக்க சொல்லவா? எனக்கெல்லாம் என் வீட்டுல சாப்பாடுன்னு போடுறதே புண்ணியம். இதுல நான் எங்க இருந்து சொல்ல? எதுக்கு? சம்பாதிச்சாதானே வீட்டுல மதிச்சு நான் சொல்றத கேட்பாங்க. என்ன தெருவிலே யாரும் மதிக்கிறது இல்ல. அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு வேலை வெட்டி எதுவுமே இல்ல, அப்படித்தானே? ஆமா, நாங்க இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிப்பு முடிச்ச பிறகு தானே வேலைக்கு போவோம். அப்புறம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நீ என்னத்த காட்ட போற? மூடிட்டு தூங்குடா நாயே. அடங்கம்மால. டேய், நான் தான் சொன்னேன்ல, ஏன்டா இப்படி அவமானப்படுத்துற? இருடா, இன்னைக்கு நான் இதை விடுறதா இல்ல. திருப்பியும் அவமானப்பட போற அதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப பாரு எப்படி மாட்டி விடுறேன்னு. எனக்கு என்னவோ நீ தான் மாட்ட போறேன்னு தோணுது. இப்ப பாருடா. ஹலோ ஏஐ, இன்னும் நீ போகலையா?
என்னோட கேள்விக்கு பதில சொல்லு, நான் போயிடுறேன். சரி கேளு, கேட்டு தொலை. என்னது கேட்டு தொலையா? அது உன்னை இன்னும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டாம இருக்குன்னு சந்தோஷப்படு. கேள்வி கேள்றா. ஹலோ ஏஐ, எதுவுமே பண்ணாம ராவோட ராவா எப்படி பணக்காரனா மாறுறது? இது ஒரு நல்ல கேள்வி. நான் இந்த கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்றேன். ராவோட ராவா பணக்காரனா ஆகணும்னா நீங்க பகல்ல நல்ல வேலை பார்க்கணும். ஹலோ, நான் ராத்திரி பகலு எப்பவுமே வேலை எதுவுமே பார்க்காம நான் பணக்காரனா மாறணும். எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. நான் சொல்றது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. சொல்லு 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 சொல்லு. அவசரப்படாதீங்க, மெதுவா கேளுங்க. சரி சொல்லு. நீங்க ராவோட ராவா பணக்காரமா மாறணும்னா முதல்ல நீங்க 100 கிராம் புதினா எடுத்துக்கங்க. டேய் நல்லா கேட்டுக்கடா, 100 கிராம் புதினா. சரி சரி, 100 கிராம் புதினா எழுதிட்டேன். அடுத்து 20 கிராம் சீரகம். 20 கிராம் சீரகம் எழுதிட்டேடா. ஆண்டா எழுதிட்டேன்டா, சும்மா இருடா நீ. என்ன டேய், அது பணக்காரனாவது வழி சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ இருக்கல மூஞ்சி எப்படி வச்சிருக்க? நான் போக போக சொல்றேன், இப்ப மூடிட்டு வா, வேலையை பாரு. சரியே, நீ மேல சொல்லு. 250 கிராம் தயிர். 250 கிராம் தயிர். வேற இது எல்லாத்துக்கூடயும் ஒரு 1/2 டம்ளர் ஃபினாயிலை ஊத்தி மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடுங்க. என்னது, ஃபினாயில மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமா? ஆமா. இதை நான் சாப்பிட்டேன்னா நான் பணக்காரன மாறிடுவேனா? இல்ல, உங்க மூளையில இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கிரியேட் பண்ற கிருமி எல்லாம் செத்துரும். நீ ஏன்டா சிரிக்கிற? இல்ல, நான் என்ன நினைச்சனோ அதுக்கு நடந்துட்டு அதை நினைச்சுதான் சிரிச்சேன். இன்னைக்கு இல்லாட்டி பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஏஐய பழி வாங்காம விட மாட்டேன். என்ன சொன்ன? ஐயா ஒண்ணு இல்ல தாயே, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். டேய் முதல்ல இந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்றா. அப்பா இப்ப நல்லா உயிர் வந்திருக்கு. நான் தான் சொன்னனே விட்டுடான்ட்டு, இப்படி அது கழுவி ஊத்துற அளவுக்கு விட்டுட்டியடா பாவி. என்கிட்ட ஏதோ சூப்பர் பவர் இருக்குடா. என்னது சூப்பர் பவரா? என்னது அது? நான் எதுவுமே பண்ணாம ஏதாவது ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிறேன்டா, அதுதான் என்னோட சூப்பர் பவர். நீ மட்டும் மாட்டினா பரவாயில்லையே, என்னையும் சேர்த்துல மாட்டி விட்டுருத, அதுதான் பிரச்சனையே. நீ நம்பண்டா. இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தனா 4 பேர் உன்னை பத்தி என்னடா நினைப்பாங்க? 4 பேர் என்ன நினைச்சா எனக்கு என்ன? நானே என்னை பத்தி நான் விரோதமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சகஜம்டா. டேய் லைஃப்ல ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இருக்கடா. நீ ஏதாவது சொல்லி என்ன மோட்டிவேட் பண்ண. நீ என் ஃப்ரெண்டு தானே. என்னது மோட்டிவேட் பண்ணணுமா? நான் என்னத்தடா சொல்லி உன்னை மோட்டிவேட் பண்ண? கூடவே இருக்கியே, எதையாவது சொல்லி என்ன மோட்டிவேட் பண்றா. நான் வாழ்க்கையில ஏதாவது பெருசா சாதிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணு. ஓ நீ அப்படி வாரியா? சரி கேளு. சொல்லுடா. முதல்ல காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரி. சூப்பர். மேல சொல்லு. மார்னிங் வாக் போ. அப்புறம் 1/2 மணி நேரம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, நல்ல காத்த சுவாசி. நல்ல காத்தா? சரி சுவாசிச்சா போச்சு. அதுக்கப்புறம் காலையிலேயே சூரியனோட கதிர் உன் மேல போட்டு நீ ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவ. டேய் பின்றியடா. மேல சொல்லு. இருடா டே, அவசரப்படாத. சரி சொல்லு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடு. டேய் அதுக்கு நான் எங்கடா போக? எங்க அம்மா காலையிலேயே வைக்கிறதே இட்லி, தோசை, பூரி, பொங்கல் தான். குறுக்க பேசாத, நான் சொல்றத மட்டும் கேளு. சரி சொல்லு. ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும், அதுக்கு மேல நல்ல மனுஷங்களோட பேசி பழகு. அப்ப நான் இனிமே உன் கூட பேசக்கூடாதா? சரி கோவப்படாத, சும்மா தான் சொன்னேன். நீ மேல சொல்லு. என்ன இது போக மூஞ்சி ரணக்குடருமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்புறம் சாயந்தரம் சின்னதா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணு. என்னது திரும்பியுமா? காலையில தாண்டா பண்ணுனேன். காலையில என்ன சாப்பிட்ட? அதுக்காண்டி நைட்டு சாப்பிடாம இருக்க போறியா? சரி கோவப்படாத. சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் நைட்டு கொஞ்சம் கம்மியாவே சாப்பிடு. என்னது இவ்வளவும் பண்ணிட்டு சாப்பாடும் கம்மியா சாப்பிடணுமா? என்னடா இது? நைட்டு எப்பவுமே கம்மியா தாண்டா சாப்பிடணும். அப்படியா? நீ சொல்ல கேட்டேனே டயர்டான மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சரி நீ மேல சொல்லு. அப்புறம் நைட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்கிரு. இது என்னால முடியாது.
நைட்டு 1 மணி வரைக்கும் மொபைல நோண்டலன்னா எனக்கு தூக்கமே வராது. நைட்டு 1 மணி வரைக்கும் மொபைலை பார்த்துட்டு இருந்தேன்னா காலையில 5 மணிக்கு எப்படா எந்திப்ப? ஓ, அது வேற இருக்கோ, நான் மறந்துட்டேன். சரி, ட்ரை பண்றேன். இப்ப நான் சொல்ல போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரக்கு அடிக்கிறத சுத்தமா நிறுத்திடு. ஐயோ, என்ன இது விஷப்பரிச்ச? மத்ததெல்லாம் ஓகே, சரக்கு அடிக்காம எப்படா? வேற வழி இல்ல ராசா. சரி, இப்ப நீ சொன்னியே, நீ சொன்ன எதுவுமே நான் செய்யாம நான் சாதிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கூட. ஓ, நீ அப்படி வரியா? சரி கேளு. நீ இது எல்லாத்தையும் பண்ணினாலும் ஒரு நாள் எப்படியும் சாகத்தான் போற. அதனால நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதையே கண்டினியூ பண்ணு. சூப்பரா மாப்ள, இதுதான் மோட்டிவேஷன். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நல்லா போன ஜென்மத்துல ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும். நானும் அதே தான் சொல்லலாம்னு நினைக்கேன், ஆனா வாய் வர மாட்டேக்கு. இதெல்லாம் அந்த கடவுள் கொடுத்த வரண்டா. ஏய் இரு இரு, எனக்கு நீ கடவுள்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துல வருது. நேத்து நீ கோவில் வாசல்ல பிச்சைக்காரனோட ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. எதுக்குடா சண்டை போட்ட? ஓ, உனக்கு தெரிஞ்சுட்டா? அது வேற ஒண்ணு இல்லடா. நான் எத்தனை தடவை அவனுக்கு பணம் கொடுத்துருக்கேன். எனக்கு நேத்து பணம் தேவைப்பட்டுச்சு, கேட்டேன், தரமாட்டான். அது மட்டும் இல்லாம ஐயா நீங்க போட்டது பிச்சை, அதெல்லாம் திருப்பி கேட்க கூடாதுன்னு என்கிட்ட சொல்றான். அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்போ நீயும் எனக்கு பிச்சை போடுறத நினைச்சு கொடு அப்படின்னு. சூப்பர் மாப்ள, பிச்சைக்காரன்ட்டே பிச்சை எடுத்த முதல் ஆளு நீதான்டா. ரொம்ப புகழாதடா என்ன. உன்னெல்லாம் புகழக்கூடாது, போட்டு தள்ளணும். நீ போற போக்குக்கு கூடிய சீக்கிரமே அந்த புண்ணிய காரியத்தை எவனாவது ஒருத்தன் கண்டிப்பா செய்யத்தான் போறான். என்னடா இப்படி சொல்ற? உனக்கு தெரியுமா, 10 நாளைக்கு முன்னாடி தான் 10 ரூபாயை வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அதோட லாபம் எவ்வளவுன்னு தெரியுமா? 10 கோடி. டேய் என்னடா சொல்ற? பொய் தான் சொல்றேன். டேய், எதுக்கு அடிக்கடி முறைச்சுக்கிட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு தெரியுமாப்ல நீ என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப பெரிய ஆளா வருவேன்ட்டு. அப்படியா? ஆமா, அந்த நாள் தூரத்துல இல்ல. ஏய், என்ன அப்படியா சொல்ற? ஆமா, தூரத்துல இல்ல, அது ரொம்ப தூரத்துல இருக்கு. சரி சரி, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. டீ சாப்பிடலாமா? டீ நீ தான் வாங்கி தரணும். பிச்சைக்காரன்ட்ட பிச்சை எடுத்த ஒருத்தன்ட்ட இப்ப நீ பிச்சை எடுக்க தெரியுமா? நீ வேற லெவல்டா மாப்ள. நானும் உன் ஃப்ரெண்டு தானே, அப்படிதான் இருப்பேன். சரி வா போலாம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? டேய், அங்க பாடுறா, நம்ம சோக திருமகன் வந்துகிட்டு இருக்கான். அட ஆமா. டே அசோக், ஏன்டா எப்ப பார்த்தாலும் மூஞ்சி இப்படி சோகமாவே வச்சிருக்க? நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓ, அட்வைஸ். சரி. ஆமா, என்கிட்ட இருக்கிறதே கடனும் கஷ்டமும் தான். இதை வச்சுட்டு இப்ப எப்படி சந்தோஷமா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம். டேய், ஏதோ டீ குடிக்கணும்னே, வா போகலாம். ஆமாடா, நான் மறந்துட்டேன், வா போகலாம். ஓட்டிட்டானுவன். அட்வைஸ் பண்றதுக்கு மட்டும் ஆளாளுக்கு வந்துருதானவன். பிரச்சனையை சொன்னா அதை தீக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு வழி இல்லை. ஏன் ஜோத கதையை கேளு தாய் குலமே, அதை கேட்டாக்கா தங்காதம்மா உங்க மனமே. சும்மா நடந்து போய்கிட்டு இருந்தேன், என்ன இப்படி சோகத்துல புலம்ப வச்சானோட. வரட்டும், என்னைக்கு அதனால பாத்துக்கிறேன்.